ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூஸ் kettle யூஸ் பண்ணி காஃபி ப்ரூவிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். காஃபி ப்ரூவிங் மெத்தட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து pour over காஃபி ப்ரூவிங் மெத்தடு. அதுக்காக நான் வந்து இந்த கெட்டில் 800 ml தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம மூடி போட்டுட்டு பேஸ் யூனிட் மேலே வச்சிடலாம். இந்த கூஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணியை ஊற்றும் போது ஒரே ஈவனாக ஃப்ளோ ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனில் நான் வந்து டெம்பரேச்சர் வந்து நான் 95க்கு செட் பண்ணுறேன். நமக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சருக்கு நம்ம சூடு பண்ணணுமோ நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து வெதுவெதுப்பாக தான் சூடு வேணும் அப்படின்னா ஒரு 60 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 60 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆன பிறகு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். 100 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆன பிறகு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 பீப் சவுண்ட் வரும். நம்ம வந்து சப்போஸ் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து 100லேருந்து 90 டிகிரி செல்சியஸ் வந்த பிறகு மறுபடியும் அது வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு நமக்கு ஹீட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே 100 டிகிரி செல்சியஸ்க்கு நமக்கு 1 hour வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு மேலேயும் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே இது வந்து 100 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சூடாக கொதிக்க ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கப்பு மேலே ஃபில்டரை வச்சுட்டு அதுக்குள்ளார ஒரு துணியை வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை இது மேலே அப்படியே ஸ்லோவாக ஊற்றி நம்ம வந்து இந்த காஃபியை வந்து ப்ரூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல வாசனையோட காஃபி டிகாக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கூஸ் kettle உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி.